வீடியோ ஓகேவா? பக்கா. தேங்க்யூ. பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏலே ஏலே அப்படி ஆள் இப்போ நல்லா செகப்பாக இருப்பார். ஆனால் அந்த சாங்கு ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடியெல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்கே இருக்கீங்களா? வெளில நீங்கள் எப்போ எதுக்கு வெளியிலே நின்றுட்டு இருக்காரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவர் மந்திரம் தான் ஊதுவாரம் பார்த்தா இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எல்லாரையும் வாழ்த்துறீங்க. உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி நன்றி. அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட பேர் யாரோ வேணும்னே தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கைத்தட்டல கொஞ்சமாக தட்டுங்கன்னாக்க நீங்கள் அதிகமாக தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் ப்ரெஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. அது என்ன பரிசுன்றத சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மு.க. ஸ்டாலின் ஐயா அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. நடிகர் சிவகுமார் சாரோட பையன் அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கனாக்கா இந்த படத்தோட பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்து தருவார். அதே மாதிரி இப்போ சிவகங்கை நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பேரரசாரி டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ திருவாரூர் சைடில் உள்ள ரசிகர்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் சொல்கிறீங்களா சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சென்னையில் கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவார். அது யாருன்னா யாரு இல்லை, மன்சூர் அலிகான் அண்ணன். மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை யார் கரெக்டான பேர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இங்கே சென்னையில் உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவார். ஏண்டா நீ இவ்வளோ பேசுகிற நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன். என் கூட சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க 350 பேர் படம் பார்ப்பாங்க. நல்லா கை தட்டுவாங்க, உங்களை ரசிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க நான் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து இன்னும் எதனா ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்றது தோணுது. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை காட்டிடாதீங்கப்பா, நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. இதை போகட்டும். நன்றி நன்றி நன்றி. வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி.